பிள்ளைகள்லாம் வார்த்தையில திருத்தம் என்னங்க? பொண்டாட்டி பிள்ளைகள் வேணா கேட்கலாம். பொண்டாட்டிகள் பிள்ளைகள் பொண்டாட்டிகள்னா பன்மையாகுது. நான் பண்ண வச்சு நடத்துறேன். பொண்டாட்டிகள் ஏன் முடியாது? அவனால ஏன் நானா மாத்திர கேசா இப்ப முடியாத பொண்டாட்டிகள்னா ஏன் முடியாது? பொண்டாட்டிகள்னா நானா ஒண்ணுனாத்தான் ஒரு பொண்டாட்டி, ரெண்டு கூடனாலே பொண்டாட்டிகள் போயிடும். நான் சொல்றேன், ஏன் ஒண்ணுதான் முடியுமான்னு கேக்குறேன். எனக்கு ஏன் சத்துக்கு போதுங்க. ஏழை கேத்த எள்ளூருண்ட முகரைய பார்க்கும்போது தெரியும். போதும் போதும். 52 நாளை கட்டி நான் செருப்படி வாங்குறதுக்கு ஒன்ன கட்டி வீட்டுல வச்சு கும்பிட்டு போயிரு. அப்படி இல்லைங்க. ஏன் ரெண்ட கட்டி பாரு. ஒண்ணுக்கும் ஒன்ன கட்டிக்கிட்டுனா அது ஒன்னே பேசும். சரி, ரெண்ட கட்டிக்கிட்டுனா அது ரெண்டே பேசிக்கிட்டு நீ தடுத்து பிடிச்சிடலாம். அப்படியா? உங்களுக்கு பொண்டாட்டி எத்தனை? 52. 52 வச்சு என்ன பால் பண்ண நடத்தின? அது முடிஞ்சவே 52 1000 கூட வச்சு உனக்கு என்ன? இல்ல முடியாதுன்னா 52 கட்டிட்டு இந்த உடம்பு போச்சுன்னா நம்ப முடியலையே. உளி சின்னது மலை பெருசு. இப்படி என்கிட்ட பேசக்கூடாது. என்ன சொல்லுறேன்? நீங்க மத்தவங்க என்கிட்ட பேசக்கூடாது. சொல்றேன் உளி சிறுசு மலை பெருசுன்னா நான் கேக்குறேன். உளி சிறுசுதான் மலை பெருசுதான். நீங்க பேசுற வசனம் எல்லாம் சரி, ஒரு பிழை வந்திருக்கு பாத்தீங்களா? என்ன பிழை? உளி பெருசு உளி பெருசுன்னா உளியா போய் குடையுமா? சம்பட்டி எடுத்து அடிக்கிற அடியில தான் உளி இறங்க. சம்பட்டியோட பெருமை யாரும் பேசுறது கிடையாது. உளி உடையுது, உளி இதுல உடையுது. சம்பட்டி அடிக்கிறதா உளி உள்ள போகுது. நாங்க சம்பட்டி மாதிரி நாங்க அடிச்சாத்த உளி உள்ள போக இறங்க. நீ எங்கேயோ வர ஏன் இடத்துல படகு இருக்குது. சரி, படகு பெரிய பெரிய கடலுக்குள்ள போய்க்கு இருக்கு படகு. ஆமா, படகு பெருசுதான் பெருசுதான். அத்த நீ படகு அந்த படகு செல்றதுக்கு காரணமா இருக்கிறது எது? சின்ன துடுப்பு தானே. நீங்க துடுப்பு நினைக்கலாம். சின்ன படகு சின்ன துடுப்பு போத, பெரிய கப்பலாவே இருக்கட்டும். இத்தனை நங்கூர்ல உள்ள உடம்பு நிப்பாட்டுது. அப்புறம் என்ன நீ சொல்ற? அந்த திரும்ப ஆளுக்கு உடம்புக்கு சம்பந்தம் இல்ல. அத்த நீ கப்பலை ஏத்தணும் நங்கூர நிப்பாட்டு மாதிரி என்ன நினைப்பா சொல்ற? ஏங்க 52 இல்லடா, இன்னொரு பிறவி எடுத்து 1000 கூட கட்டுவேன். நீ கட்டுவப்பா? தசரத சக்கரவர்த்தி 60003 கொண்டாடி கட்டினாரு. மனுஷன் தானே. இரு யாரு? தசரத சக்கரவர்த்தி. தசரத சக்கரவர்த்திக்கு எத்தனை ஒய்ஃப்? 60. ஒய்ஃப்னா பொண்டாட்டி தானே. இது நாடகம். இருங்க, அது எத்தனை பொண்டாட்டி? 60003 மணி. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? அந்த அவர் பேர் என்ன? தசரதர். தசரதருக்கு 60,000 ஒய்ஃப். அப்பனா அவருக்கு எந்த தண்டி பைப்பு? வேணா போயிட்டு வாவே. நான் மாற்று உலகத்துக்கு அனுப்பி வைக்க மறுபடியும். நான் கடைசிக்கு வேடிக்கை வந்து இருந்திருப்பாரு. பாரி இந்த பாடலை கவனிச்சீங்களா? என்னங்க? மனிதனாக வாழ மட்டுமே மனிதனுக்கு தெரியவில்லை. எப்ப மனுஷனா வாழ்றானோ, மனுஷன் வாழ்றதுக்கான செலவு ரொம்ப கம்மி. அடுத்தவனை போல வாழணும், அடுத்தவனை போல வாழணும். இன்னைக்கு நாயா ஓடி ஓடி அதிக காசு சேர்த்துக்கிட்டு தெரியல. அவன் அப்படி வந்துட்டியா, இவன் இப்படி வந்துட்டியா. நீ முதல்ல எப்படி இருக்க? மனுஷனுக்கு மனுஷன் போராம படாத விஷயம் ஒன்னே ஒண்ணுதாங்க. என்னது? மரணம் மட்டும்தான். அவன் செத்து போயிட்டா நம்ம சாமி நினைப்போமா? கிடையாது. அதுலயும் சந்தோஷமாட்டே இருப்பேன். பாதி பேர் எதுக்கு மும்பை போய் சேர்ந்துட்டானடா, இவ்வளவு நாள் சொல்ல கொடுத்தவன், எத்தனை நாளா இருந்தவன், இவெல்லாம் என்னைக்கோ போக வேண்டியவன், இன்னும் இருந்து உயிரை இருந்தாலும் இறந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேணும். ஒரு மனுஷன் பிறந்துட்டே வச்சுட்ட, சரி இன்னார் வந்தாரு அந்த இப்படி இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி பேர் சொல்லணும். இவெல்லாம் ஏன்டா இத்தனை வருஷம் இந்த பூமிக்கு பாரமா இருந்துக்கிறீங்க? இவெல்லாம் எப்பவே போயிட்டு அப்படி வாழ்றது வாழ்க்கையா? இல்ல, வாழ்க்கையை ஒரு மனிதன் வகுத்து வாழணும்னாக இப்படித்தான் வாழ வேண்டும். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், அது வாழ்க்கை அல்ல. இப்படித்தான் வாழ வேண்டும். எவன் வரமுறைகளோட வாழலாம். கோடு போட்டு எவன் ஒரு வாழ்கிறானோ அவனே வாழ்க்கையில் உயர்ச்சி அடைகிறான். வாங்களே, அருளிலாருக்கு உலகம் இல்லை, பொருளிலாருக்கு உலகம் இல்லை. அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வளவு இடம் இல்லை. அப்ப இந்த உலகத்தை வாழணும் என்ன அவசியம்? எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு உலகத்துல வாழணும் முத பணம் தேவை. நீ ஒண்ணு காகித பேப்பருக்காக மனிதன் அலைந்து கொண்டு இருக்கிறான். ஆமா, ஒரே காகிதம் 200 ஓட்டா 200, 500 ஓட்டா 500. ஒண்ணுதானே காகிதம் ஒண்ணுதான். அப்புறம் என்னடா அதுக்குள்ள வித்தியாசம்? இருங்க, அவங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் தான். அந்த காகிதத்துல யாரோட படம் இருக்கு? காந்தி தாத்தா இருப்பாரு. அவருக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் தான். என்ன? காந்தி உழைச்சது நாட்டுக்கு, சரி நம்ம உழைக்கிறது அந்த காந்தி தாத்தா நோட்டுக்கு. இதுல எதுக்கு தெரியும் அந்த கதையை நான் சொல்ல வந்தேன்? எதுக்கு? பணம் தான் முக்கியம். முக்கியம் அவசியம் தான் மனிதனுக்கு. ஒரு மனிதனுக்கு ஆசைகள் அளவோடு இருக்க வேண்டும். போதுமன்ற மனமே பொன் செய்யும் மனம். மனிதனுடைய மனசு குரங்கு மாதிரி. குரங்குதே நிமிடத்துக்கு நிமிடம் எப்படி குரங்கு ஒவ்வொரு கலையிலிருந்து ஒவ்வொரு கலைக்கு மாறுதோ அந்த மாதிரி இருக்கு. மனுஷன் ஒன்ன விட இன்னொன்னு பாத்துறேன், இதை விட இது நல்லா இருக்கு, அதுக்கு போயிருக்கேன். மனம் மாறுதா? மாறுது. அப்ப மனிதனுடைய மனம் இது போதுங்க அப்படின்னா எப்ப தெரியுமா வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும்? ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடும். இதை விட சிறப்பாக கட்டிய மனைவி ஒருத்தனுக்கு சரியா அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கவே. ஆமா, பொண்டாட்டி மட்டும் சரியா அமைஞ்சிச்சுன்னா அவன் தான் ஓடி சொல்றான். அவன மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி எவனுமே இல்லையா. எம்புடு பணம் வச்சுரு, ஆமா நிம்மதி இருக்காது. ஆனா இந்த மனைவி சரியாக அமைந்து விட்டா இது 3-4 பேர் சரியா அமைஞ்சிருக்கு. உலகத்திலேயே பெரிய ஒரு போர் வீரன், பெரிய பணக்காரர் அலெக்சாண்டர். ஆமா, அவர் சாகும் போது 3 விஷயங்களை பண்ணிட்டு செத்தாரு. என்னென்ன சொன்னாரு? அவரை செத்ததுக்கு அப்புறம் ஒரு பெட்டியில போட்டு அடைச்சு கை 2 வெளியில போடுற மாதிரி வச்சுக்கிட்டாங்க. ஏன் கையை உள்ளதானே வைக்கணும்? அவரை வச்சுக்கிட்டாங்க. அப்படி அவருக்குள்ள வித்தியாசம். கையை வெளியில வைக்கிற மாதிரி வச்சுட்டாங்க.
அவரை தூக்கிட்டு போறது யாரு தெரியுமா? யாரு? இந்த உலகத்திலேயே தலை சிறந்த மருத்துவர்கள் எங்கடா இருக்காங்க கண்டுபிடிச்சாங்க. 4 பேர்த்த தூக்கிட்டு இருந்தாங்க. என்ன சபத தூக்குறதுக்கு 4 பேர் வேணுமா? ஆமா. தூக்குவாங்களா? யாரும் பெரிய பெரிய ஆளுங்க தூக்குவாங்களா? உலகத்திலேயே தலை சிறந்த மருத்துவர் தூக்குவானா? தூக்க மாட்டாங்கல்ல. 4 பேர்த்த கூட்டிட்டு வரான்ட்டாங்க. முன்னாடி சொல்லிட்டாரு. 4 பேர் வந்துட்டாங்க. 4 பேரையும் தூக்க சொல்லிட்டாரு. செத்ததுக்கு அப்புறம் என்னை தூக்கிட்டு போகும்போது நான் சேர்த்து வச்சிருந்த செல்வங்கள், நகைகள், தங்கம், வைடூரி எல்லாத்தையும் என் பணத்துக்கு முன்னாடி போட்டுக்கிட்டே போங்களான்டார். ஓஹோ, இது அவருடைய இறப்பின் ரகசியம். என்ன காரணம்? விஷயம் அவர் செத்தனைக்கு நடந்துச்சு. அப்ப கேட்கிறாரு, என்ன காரணத்திற்காக இப்படி பண்ண சொல்லியிருக்காரு, என்ன காரணம் கேட்கும்போது, எவ்வளவு பெரிய மாவீரன் அலெக்சாண்டர். ஆமா, அப்பேற்பட்ட அலெக்சாண்டர் போகும்போது கையை இப்படி விரிச்சிட்டு போனாரு. நாடுகளை கைப்பற்றாங்கல்ல. ஆமா, அரசர் ஒரு நாட்டை கைப்பற்றாரு. அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பணம், பொன், பொருள் எல்லா செல்வங்களையும் இந்த அரசர் எடுத்துக்குவார். ஆமா, இவர் எதுக்கு தெரியுமா அந்த பெட்டியில இருந்து கையை உள்ள வைக்காம வெளியில எடுத்து வச்சு சொன்னாரு? எதுக்கு? நான் செத்து போயிட்டேன். ஆமா, செத்ததுக்கு அப்புறம் நான் 3 நாள் சம்பாதிச்சு வச்சிருந்தேன் இல்ல. ஆமா, எதையாவது கையில கொண்டு போறனா? இல்லையே. அப்ப இந்த உலகத்துல என் கூட எதுவும் வரப்போதா? வரல. ஒண்ணுமே கொண்டு வர பெருங்கையோட நான் எப்படி வந்தினோ அப்படியே போறேன். அந்த மாதிரிதான் போறேன். கையை வெளியில நிறுத்த சொன்னாரு. ஓஹோ, தலை சிறந்த மருத்துவர்கள் உலகத்திலேயே 4 மருத்துவரை கூட்டிட்டு வந்து என் சவப்பட்டியை தூக்குறானே தெரியுமா சொல்லிருந்தாரா? என்ன காரணம்? எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் நீங்க குணப்படுத்திடுறாங்கல்ல. ஆமா, அவங்களை ஏன் கூட்டியாந்து அவர் தூக்க சொன்னார்னா, காரணம் எவ்வளவு பெரிய மருத்துவனாக இருந்தாலும் இயற்கைக்கு மீறி ஒருத்தன் பிறந்தானா அவன் செத்துத்தேன் ஆகணும். என் உயிர் போகணும் இருந்துச்சுன்னா அதை யாராலும் நிப்பாட்ட தடுக்கவே முடியாது. அவன் எவ்வளவு பெரிய மருத்துவராக இருந்தாலும் எம்மோட படிப்பு படிச்சிருந்தாலும் என் உயிர் போகணும்னு இருந்துச்சுன்னா போயிட்டாங்க. அதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. அதனாலதான் தலை சிறந்த மருத்துவர்களாலேயே இவனுடைய இறப்பை தடுக்க முடியல. இவன் செத்துட்டே ஆக மனுஷனா பிறந்தா செத்துட்டே ஆகணுங்கிறக்காக அவங்க 4 பேர்த்த கூப்பிட்டு தூக்க சொன்னாரா. அப்ப அந்த கடைசியில் இந்த பொன் பொருள் எதுக்கு ரோட்ல தூக்கிட்டு போக சொன்னார்? போட்டது நான் போகும்போது கடைசியில 3 நாள் சேர்த்து வச்ச செல்வங்கள் எதுவுமே நான் எதையும் கொண்டுட்டு போல. கடைசிக்கு என் கூட எதுவுமே வெள்ள பாரு பூரா கீழே தான் கிடக்குது. போய் குழியில புதைக்கும் போது கூட நெத்தியில 1 ரூபாய் வச்சு போட்டு புதைப்பா. அதையும் உருவிடுவாங்க. அதை எடுத்து கொடுத்தா உள்ள போட்டு புதைக்கிறாங்க. ஆமா, இதுதான் வாழ்க்கை தத்துவம். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் மனிதன் எப்படி பூமிக்கு பிறந்து வந்தாலும் அதை போலத்தான் மறுபடியும் தேவலோகத்துக்கு செல்கிறான். பாரு, இடுப்பில் இருக்கக்கூடிய அருணாகரை கூட விட்டுருவாங்க. ஆமா, உண்மைதான். அப்புறம் இந்த உலகத்துல எது தேவை, எது அவசியம் மனிதனுக்கு? கண்டிப்பா மனுஷனுக்கு தேவை இப்போதைக்கு நல்ல அவ்வளவு பெரிய ஆளு கோடீஸ்வரன் எம்புட்டு பணத்துக்கு சொந்தக்கார அலெக்சாண்டர். ஆமா, அவரே போகும்போது அந்த தத்துவத்தை மக்கள் சொல்லிட்டு போகணும். ஆசைப்படு, ஆசை உன்னுடைய குடும்பத்தை நடத்துற அளவுக்கு இருந்தா போதும். உன் குடும்பத்தை ஓட்டுற அளவுக்கு உனக்கு ஆசை இருந்தா போதும். பேராசை சில பேர் இந்த தத்துவத்தை மனுஷன் என்னைக்கு புரிஞ்சுக்கிறானோ ஆமா அன்னைக்கு என் வாழ்க்கையில பெரிய ஆளா வந்துடலாம். ஒரு விஷயம் தெரியுங்களா, சில பேர் ஊருக்கு உபதேசம் பண்ணலாம், அது நமக்கு ஒத்து வராது. மேடைக்கு 1000 பேர்த்த பேசுவாங்க, தான் குடும்ப வாழ்க்கை அதை ஒத்துக்கிறாரு. ஏன் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நல்ல நல்ல விஷயத்த யாரு வேணாலும் சொல்லலாம், ஆனா தான் முதல்ல நல்லவா இருந்துகிட்டு அதை சொல்லணும். இப்படித்தான் ஒரு நாய்க்கு ரோசம் வந்துச்சான். நாய்க்கு என்ன ரோசம்? என்ன நாய் நொண்ணு நொண்ணு குறைச்சு ஒரு 50 நாயை கூப்பிடுச்சான். கூப்பிட்டு நாய்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு ஒண்ணு போட்டுச்சான். இந்த தலைவர் நாய் என்ன சொல்லிச்சான், நான் ஒரு விஷயத்த சொல்ல போறேன், இந்த மனுஷ பேர் இருக்காங்கல்ல எப்ப பார்த்தாலும் நம்மளையே வைக்கிறாங்க. ஆனா கூறுகட்ட நாயே, எச்சிக்கல நாயே, கரங்கட்ட நாயே, தெரிப்பொறிக்கு நாயேண்டு மனுஷனை மனுஷன் திட்டினா கூட நம்ம பேரத்தான் சொல்லி பயன்படுத்துறான். அவனை யாரும் நம்ம ஏதாவது அவனை சொல்லி திட்டுறோமா? நம்ம அட லூசு பையன் மனுஷனே, அட முட்டா பையன் மனுஷன் சொல்றோமா? நம்ம நாயை மட்டும் இவங்க கேவலமாவே பேசுறாங்க. இதை நம்ம மாற்றி அமைக்கணும்னு சொல்லிவிட்டு இத அந்த நாய் தலைவராக சொல்லிட்டான், இந்த மனுஷன் எதுக்கு நம்மளை கூறு கட்ட நாயோ குப்பை கட்ட நாயின்னு சொல்றியான், அவன் போடுற எச்சி சோத்தை தின்றனாலதான் நம்மளை இப்படி பேசுறியான். இனிமே எந்த நாயுமே மனுஷ பையன் போடுற எச்சி சோத்தை சாப்பிடக்கூடாது. சரி, இதை நம்ம போய் மெட்ராஸ்ல போய் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும். இந்த தலைவர் நாயகி தொண்டராயெல்லாம் கூட்டிக்கிட்டு போச்சான். இந்த போட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு. சரி, எல்லா நாயும் போகிறதுக்கு எதுக்கு போதுங்க, மனுஷன் போடுற எச்சி சோத்தை தின்னக்கூடாது, ரோசமா வாழணும்ன்ற தீர்மானத்தை போடுறதுக்கு கூட்டம் வர சென்னைக்கு போதுங்க. சென்னையில போய் காலை வச்சா இங்கிட்ட ஒரு மண்டபத்துல இங்கிட்ட ஒரு மண்டபத்துல காது ஊத்து கல்யாணம் உண்டு, சாப்பிட்டு போட்டு எச்சி இலையை வெளியே கொட்ட. இந்த தலைவர் நாய் இருக்குல்ல, எச்சி சோத்தை தின்னக்கூடாதுன்னு சொன்ன நாய் போய் அந்த நாய் தான் வாய் அதுல வச்சுச்சான். சொல்ற நாய் சொல்லும், ஆனா அந்த புத்தியை மாத்த முடியாது. நம்ம என்னதே தீர்மானம் போட்டாலும் தலைவர் நாய் சரியா இருக்கணும். நீயே சரியா அப்புறம் என்ன மனுஷ பேர்ல குறை சொல்றது? சொன்னீங்களே, இப்படித்தாங்க நிறைய பிரச்சனை ஓடி. நல்லவர்களுடைய நிலைமை எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி? ஒரு காகிதத்துல ஒரு பேனா வச்சு ஏதாவது எழுதுறோம், தவறா போயிடுச்சு. இப்ப நம்ம ஒரு வாசகம் எழுதணும் நினைக்கிறோம், தப்பா போய் அழிச்சிடலாம். பேனாவில் எழுதுறேன், பேனா வரலாம், பேனாவையும் பேப்பரையும் வச்சிருக்கேன், எழுதுற ஒரு கதை எழுதுறோம், ஏதோ ஒண்ணு எழுதுறோம், தப்பா போயிருது. என்ன பண்றா? தப்பா போனா கிழிச்சு தான் போடுவோம். கிழிச்சு போறோம், பேப்பர் தான் கிழிச்சு போடுவோம். பேப்பர் எழுதிச்சா இல்லையே, அப்பா எழுதுனது பேனா
அப்ப பேனாவை யாரும் தூக்கி போறது இல்லையே? தூக்கி போடுறது அப்பதான் எவனது கையை வெட்டுறது இல்லையே. செவனேன்னு இருந்த பேப்பர் தானே தூக்கி போறான். கிழிக்கிறான். நல்லவே 4 விஷயத்தை சொன்னா அதே மாதிரி தான் கிளி வெட்டி தான் போவேன். நீங்க சொல்றது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நல்லது பண்றது ஒரு விதத்துக்கு நல்லது, சரியான இடத்துல பண்ணணும்னு நான் சொல்ல வரேன். நான் நல்லது பண்றது தப்புன்னே சொல்ல வரல. நல்லது பண்றது நல்லதுதான், ஆனா சரியான இடத்துல சரியான பேரு செஞ்சாத்தே நல்லது கூட நல்லா தெரியும். இங்க வாங்க சாமி, நீங்க உங்களை போலவே காட்டுக்குள்ள ஒரு யானை ஒண்ணு இருந்துச்சா? இந்த யானைக்கு என்ன புத்தி தெரியுமா? யார பார்த்தாலும் நல்லது பண்ணணும்ன்ற புத்தி. சரி, எதை பார்த்தாலும் நல்லது பண்ணணும். இந்த யானைக்கு நல்லது பண்ணணும்ன்ற புத்தி இருக்கிற யானை நல்லது தானே அம்மா. இந்த யானை ஒரு நாள் காட்டுக்குள்ள போறப்ப இப்படி ஒரு மரம், இந்த மரத்துல ஒரு குருவி 3 முட்டை போட்டு வச்சிருந்துச்சான். காத்து அடிக்க கூடோட அந்த முட்டை கீழே விழுந்துருச்சு. இந்த யானையே நல்லது பண்ற யானை. சரி, யானை சொல்லிச்சான், ஐயோ முட்டையோட கூட கீழே வந்துருச்சு, நம்ம தான் நல்லது பண்ற யானையாச்சே. தும்பிக்கையை கொண்ட தூக்கி இந்த கூட்டை தூக்கி மேல வச்சுச்சான். நல்லாதானே பண்ணிருக்கு. நல்லதான் பண்ணுச்சு. மறுபடியும் காத்தடிக்க மறுபடியும் கூடு கீழே விடுங்க. 3 முட்டையில இருந்த ஒரு முட்டை உடஞ்சு போயிருச்சு. யானைக்குனா வைத்திருச்சு, ஐயோ முட்டை உடஞ்சு வச்சே, விடக்கூடாது. மறுபடியும் நம்ம நல்லது பண்ற எண்ணத்துல 2 முட்டை இருக்குல்ல, அதையாவது காப்பாத்துற மறுபடியும் தூக்கி மேல வைக்க மறுபடியும் காத்தடிக்க கீழே விழுக 2வது முட்டையும் உடஞ்சு வச்சு. இது நல்லது தூக்கி வைக்க கீழே விழுந்துருச்சே எண்ணத்துல. இருக்கிறது ஒத்த முட்டை. சரி, இந்த யானைக்கு அப்பதான் யோசனை வந்துச்சு, 2 முட்டையும் மேல தூக்கி உடஞ்சு வச்சு, இருக்கிறது ஒத்த முட்டை. தன் தாயாகப்பட்ட குருவி வந்து கூட்ட பார்த்தா முட்டையை காணாம நினைச்சு வைத்திருச்சல் போடும். தாய் வரம் தொட்டிக்கும் நம்ம அந்த முட்டையை பாதுகாப்பா வச்சிருந்து தாய் கிட்ட ஒப்படைச்சிரும். இந்த யானை என்ன பண்ணுச்சான், என்ன குருவி எப்படி முட்டையை அடகாக்குதோ நம்மளும் உட்காந்து பாதுகாப்பா கொடுப்போம். முட்டை மேல ஏறிக்கிட்டு உக்காந்துச்சான். நல்லா இருக்கடா உங்க கதை. அந்த முட்டை எதுக்காக? என்னதுக்கு? நல்லது பண்றது பெரிய விஷயம் கிடையாது, எப்படி பண்ணணும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு நீ பண்ணணும். இவ்வளவு அறிவா பேசுறீங்க. நீங்க சோத்துக்கு என்ன பண்றீங்க? சோத்துக்கு புளியப்பட்டி முக்கரோடு போயிடுது. இங்க திரும்ப அதான் 3 வட்டம் சிந்தில உட்காந்துற மாதிரியே அடிச்சிருப்பேன். சும்மா இல்லங்க, பசுபதி பாசன முப்பட்டை. யார் அப்பனே? நான் யாரையும் பெணையறதுக்குலாம் வரலப்பா. பெணஞ்சிட்டா போத உள்ளதுக்கு என்ன பெணையறத வந்தாரா? பெணஞ்சிட்டால இல்ல, நீ பெணைய கொடுத்துட்டால. நீ யாருக்கு அப்பனே கேட்டேன். நான் என்ன அப்பனாங்களே? ஏன் இப்போதைக்கு நான் மொட்டு நான் எதை தெரியுறேன். உன் முகர கடைசி வரைக்கும் அப்படித்தான் 3 தலையெழுத்து ஆர்டர் இருக்காருங்க. அப்படி இல்ல மிருதங்காரன் போட்டுக்கிட்டு எங்களுக்கு கல்யாணமே ஆகாத என்ன அர்த்தம்? இல்ல உனக்கு வந்து சொன்னா எனக்கு புளியப்பட்டில பொண்ணு கொடுப்பாங்களா? இவனை விட்டுட்டு மிருதங்காரன் என்னோட தெரியும். ஆமா, வேற சரி, ஒருவேளை யாருக்கு அப்பனா ஆவீங்க? ஒருவேளை எனக்கு கல்யாணமான என் பொண்டாட்டிக்கு, என் பிள்ளைக்கு, என் பொண்டாட்டியோட பிள்ளை பப்பில, என் பிள்ளைக்கு நான் அப்பனாவேன். அப்ப உன் பொண்டாட்டியோட நீ பப்பியா? பொண்டாட்டி கல்யாணம் முடிச்சாலும் பிள்ளை வர, அத நீ பப்பையா? நான் பொண்டாட்டி பெக்கும். பெத்துட்டு போகுது பெக்கும். ஓம் பிள்ளை இல்ல, நான் ஏன் பிள்ளைதான். எப்படி? நான் தானே பெத்தேன். இப்பதான் பொண்டாட்டி வச்சுச்சுங்க. பொண்டாட்டி மூலியமா பெறும். அதை நீ வைக்கல, நான் எப்படி வைப்பேன்? முடியாது. இல்ல உன்னால முடியாது. வெக்கமா இல்லையானா? இவ்வளவு பெரிய சபையில என்னால பிள்ளை வைக்க முடியாதுன்றீங்க. உனக்கு எப்படி அந்த ஊர்ல பொண்ணு கொடுப்பாங்க? இல்லையா, என் பொண்டாட்டி கருப்ப பை இருக்கு, எனக்கு கட்ட பையா இருக்கு. ஒரு கவர் பை கூட இல்லையா? இல்ல, பிள்ளை வைக்கிறதும் பொண்டாட்டி. இல்ல பெத்த பொண்டாட்டி ஏதோ ஒரு ஊராண்டு பிள்ளை வச்சிருக்காது. உன் பிள்ளைன்ற ஊரே விட்டு பிள்ளை பத்தாளா? மாங்கு மாங்கு உழைச்சது நான் யாரோ பிள்ளை பாங்களா? ஏன் தவறா நினைக்கிறேன்? உன் பொண்டாட்டிக்கிறது யாரு? ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு ஊராருடைய மகள் தானே. ஆமா, ஊரே விட்டு பிள்ளைதான். அப்ப அந்த பிள்ளை வத்தா தானே உன் பிள்ளை. அந்த பிள்ளை வத்தா 4 பேர் காரணமா இருந்தேன். ஏன்னா பொண்டாட்டி யாரு? பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி, அதனால பிள்ளை யாரும் இல்ல. ஏன் பிள்ளை? நீ போய் மாமரம் வைக்கிற. சரி, என்ன மரம்? மாமரம். வச்சது யாரு? திஸ் மேங்கோ ட்ரீ. நான் தான். மரம் யாருக்கு மரம்? ஏன் மட்டும் மரம் தான். மரத்துல இருந்து பூ வருது, பிஞ்சு வருது, காய் வருது, பழம் வரும் கடைசியில. என்ன பழம்? மாம்பழம். மரம் யாருக்கு? ஏன் விட்டு மரம். பழம் யாருக்கு? ஏன் பழம்? மாம்பழம். பிள்ளை யாரு? பிள்ளை பிள்ளை ஏன் பிள்ளை. என்ன காரணம்? அங்க நான் வச்சேன். பொண்டாட்டி உன் பொண்டாட்டி. பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி. விஷயம் இருக்கு. என்ன? இங்க மாங்கண்டு வர்றதுக்கு நான் மாம் கொட்டையை வச்சேன். ஓஹோ, அங்க ஓம்புல வர்றதுக்கு மூடும். என்ன சொல்லி ஒரு இழுத்துக்கிட்டு கேப்பீரு. என்ன யாருக்கு தெரிகின்றதா? தெரிகிறது. என்ன தெரிகின்றது? குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு குறிப்பிரி தன்மை உண்டு. எப்படி தெரிகின்றது? ஏங்க, நாங்க வேலை செய்யற இடம் அப்படி. நாங்க குறிஞ்சி நாட்டு மக்கள். சரி, எங்களுக்கு குறிவாக்குற சக்தி இருக்குது. சில பேர் முகத்தை பார்த்தாலே இவங்க யாரு எதுக்கு வந்துருக்கான்னு தெரியும். நீங்க சாமியா? சரி, மகரிஷி. அம்மா நல்லவர். என் பெருமையில உனக்கு சொல்லுங்க, நான் யாருன்னு தெரியாம முதல்ல தெரியுதுங்க. என்ன தெரியுது? நீங்க ஒரு மகரிஷின்னு தெரியுது. ஏன்னா அது மகரிஷிகள் யாகம் பண்ணக்கூடிய இடம். வருவீங்க போவீங்க, உங்க பேர் மட்டும் தெரியல. அவங்களுக்கெல்லாம் மேல யாரு? தேவரிஷி. நீங்களா? தேவரிஷினா உங்க திருநாமோதையும்? நாரதர். நாரதர். ஆதார் அட்டை இருக்கா? எதுக்கு?
செக் பண்ணி பாப்போம். மனுஷனுக்கு தாண்டா அடையாளம், உங்களுக்கு அடையாளத்துக்கு தாண்டா ஆதார் அட்டை. உங்களுக்கு நீங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறேன்னா இன்னார் மையம் இந்த ஊர்ல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காருக்கு அடையாளம் தேவை. நாங்க வர்றதும் போறது யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. தெரியாது. நைட் டியூட்டி பாக்குறியோ? 24 மணி நேரம் 24 ஹவர்ஸா? சம்பளம் நல்லா இருக்கா? நான் ஆசை இல்ல, பற்றற்றவன் ஐயா. பற்றற்றவன்னா ஆசையே வராது. மண்ணாசி, பெண்ணாசி, பொருளாசி, மூவாசையும் இல்லாத. மண்ணாசை இல்ல, இல்ல. பெண்ணாசை சுத்தமா இல்ல. பொருளாசை இல்லவே இல்ல. எந்த ஆசையுமே இல்ல. இல்லன்னு அப்பனா உனக்கு எந்திரிக்காது ஆசை. ஆசை எண்ணங்கள் எந்திரிக்காதான்னு கேட்ட, ஆசை எந்திரிக்காதான்னு கேட்ட. ஆசை ஆசை இல்ல, சுத்தமா எந்திரிக்காது. இல்ல. செருப்புட்டு அடிக்க வேண்டியதானே? எந்திரி எந்திரி. விளக்க மாட்டேன் எடுத்தவே போனி அடிக்கிறேன். எந்திரிக்காது. ஆசை இல்லடாங்கிறேன். மாத்திரை விட்டு பார்க்க வேண்டியதானே? நாராயணா, நீங்க நினைப்பது வேற ஏதோ சொல்றீங்க. ஓ அப்படியா? தாங்களை பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியுது. சரி, வராதவர் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன பண்ணணும்? இல்ல உங்களை பார்த்து நான் வணங்குறேன். சரி, நல்ல சாமியார் இல்லையா? ஆமா. ஏன்னா வீட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா கோழி அடிச்சு குஜரசி கூட குழம்பு வச்சிருப்போம். காட்டுக்குள்ள வந்திருக்கீங்க, நாங்க திணைப்புணத்துல திணை உருண்டை உருட்டி வச்சிருக்கோம். சரிங்க, வேணும்னா 2 உருண்டை உள்ள தள்ளுங்க. பிரியப்பட்டா கொம்பு தேன் எடுத்து வச்சிருக்கோம். 2 நக்கு வேணா நக்குங்க. நக்க விடுவோம். நல்லா இருக்கு, உபசரிப்பா தானே. சாமியார் அப்படித்தானா? காட்டுக்குள்ள நாங்க அப்படித்தான் நக்கி தான் குழப்போம். பேரு வீரத்தேவன், அப்பா பேரு நம்பித்தலைவன், அம்மா பேரு நங்கை மோகினி. அண்ணன் தம்பி நீங்க எத்தனை? 7 பேர் இருக்கும். சரி, 7 பேருக்கு ஒருத்த மட்டும் இருக்கு. மிச்சம் எல்லாம் வேலை பார்க்க வைக்கலாம். எங்க 3 பேரு மேல பரன் மேல நின்று வேலை பார்க்கறாங்க, கீழே பேரு அடியில, நான் மட்டும் நடுவுல. நீங்க ஒருத்தர் 3 பேர்னா அது யாரு? அவங்க என்ன எனக்கு அண்ணன். எப்படி அண்ணன்? எனக்கு முன்ன பிறந்தாங்கல்ல, அதனால அண்ணன். அப்படி சொல்லு. உனக்கு முன்னாடி பிறந்தா அண்ணன், உனக்கு முன்னாடி பிறந்தா உன் பிள்ளை இல்லையாடா? எப்படி உனக்கு முன்னாடி பிறந்துச்சுன்னா எப்படி உங்க அண்ணனாவ? உனக்கு பிள்ளை இல்லையா? எனக்கு இந்த முன்னாடி இல்ல, நீ தப்பா நினைக்கிறீரு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறந்தவங்க, அதாவது எங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தவன். அப்படி சொல்லு. அப்படி சொன்னா தானே புரியும். சரி, உங்க அம்மா ஏன் இப்படி திருதிருக்க முடிக்கிற? ஏன் அப்படி திருதிருக்க? உங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தவங்க அவங்க எப்படி உனக்கு அண்ணன் ஆவாங்க? அண்ணன் தானே. அறிவு கட்டவனே, உங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தா உங்க அம்மாவுக்கு அண்ணன் இல்ல தம்பியா? உங்க மாமன் இல்லடா? மாமன் மைத்த போடுங்க. யார் சொன்னாலும் முறையா கேளு. உங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தா அந்த உனக்கு மாமன் தாயா? யோ, நான் அந்த முன்னாடி இல்லையா. This is the pregnant walk walk walk. புரியுற மாதிரி ஒண்ணு உனக்கு முன்னாடி வந்தா மயன், உங்க அம்மாவுக்கு முன்னாடி வந்தா அது மாமன். எப்படி உனக்கு? நான் வந்து எங்க அம்மாவுக்கு பிறந்தல, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு முன்னாடி 3 பேர் எங்க அம்மா வயித்துல வந்து பிறந்தேன். அப்ப உனக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீ பிறந்தா தானே உனக்கு முன்னாடி பிறக்க முடியும். உனக்கு முன்னாடி எப்படி பிறப்பாங்க? நீ தான் வயிற்றுல இருக்கிய, நீ பிறந்துடுற. இப்ப எனக்கு முன்னாடி நீங்க நிக்கிறீங்க, நான் வெளியில வந்தா தானே பார்க்க முடியும். நீ பிறந்திருந்தா தானே உனக்கு முன்னாடி பிறந்தவங்க பார்க்க முடியும். உன்னை எவன் சொல்லி கிளப்பி விட்டது சொல்லு. இன்னைக்கு இப்படி பேசுறீ என்ன காரணம்? நீ தான் சொல். இதுக்கு எனக்கு வருத்தம் சொல்லு. பிள்ளை வீடியோ விட்டா காட்ட முடியும். அதை கேட்க உனக்கு எப்படி உனக்கு அண்ணன்? இப்ப நான் பிறந்தல, சரி, மொத்தம் நாங்க அண்ணன் தம்பி 7 பேர் இருந்திருப்போம். வருஷம் வருஷம் பிறப்போம் 3 பேரு. எப்படி வருஷம் வருஷம் அடுக்கடுக்கா? ஆமா, படிக்கட்டு பண்ணிக்க டக்கு டக்குன்னு அப்படி பிறந்தாங்க. முதலில் பிறந்தவன், முதலில் பிறந்தவன் எங்க அண்ணன் மூத்தவன். அடுத்து பிறந்த, அடுத்து 2வது அண்ணன், அடுத்து 3வது அண்ணன், நான் 4வது, 5, 6, 7 மணிக்கு 3 கிலோ இருக்கேன். அப்போ முதலில் 3 பேர் உதித்தார்கள் உங்க அம்மாவுக்கு. அவங்க தான் உனக்கு அண்ணன். அண்ணன் அடுத்த முனிவரு, அடுத்த முனிவருக்கு பின்னாடி நான் பிறந்ததுக்கு அப்புறம் பிறந்தவங்க. உனக்கு முன்னாடி எனக்கு சாணிவே. நான் பிறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா வயித்துல பிறந்தவங்க. சந்தோஷம். அண்ணன் 7 பேர் சொல்லிட்டீங்க. ஆமா. இந்த இடத்துல வந்தோடனே வரும்போது ஏதோ பெண்ணினுடைய சாரீரம். என் அன்பு தங்கை வள்ளிநாயகி திணைப்புணத்தில் காவல் பணி புரிந்து கொண்டிருக்கிறார். அந்த சாரீரம் நன்றாக கெட்டது. அதற்கு இடையிலே ஒரு சாரீரம் ஊடுருவி சென்றது. நான் கட்டிக்க போற பிள்ளை, கட்டிக்க போற பிள்ளை. நான் நம்ப மாட்டேன். ஏன்? அந்த பெண்ணை அழைத்து வா. என்னவா? கூப்பிடியா? கூப்பிட்டு நீ என்ன அனுப்புற? ஒரு சாமியார்கிட்ட ஒரு பிள்ளைய கூட்டியாருன்னா அந்த பெண்ணுக்கு ஏதாவது புத்திமதி சொல்லி வாழ்க்கைனா இதுதாமா இப்படி தாமா குடும்ப ஓட்டணும் அனுசரிச்சுக்கணும். யாரு வந்தாலும் போனாலும் இந்த இருக்கிற சாமியாரையா கூட்டி வர பிள்ளைகளுக்கு வர கொடுப்பீங்க. இப்ப இருக்க சாமியார் பிள்ளை தானே கொடுக்குறீங்க. அவராக நினைக்காது. அந்த வரிசையில் என்னை சேர்க்காது. நான் தான் ஆசையே இல்லாதவனாயிற்று. இந்த 52 கொண்டாட்டிய நொட்டு நீ அப்படி சும்மா விடுவியாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன? ஆசையே இல்லாதவர்தான் தலைமைச் சங்கத்தின் தலைமை புலவர். தமிழ் சங்கத்தின் தலைமை புலவர் யாரு? நக்கீரன். நக்கீரன் ஆசையே இல்லாதவர்தே. திருக்குறளை எழுதுறதுக்கு காரணமே ஆசையே இல்லாத நக்கீரருக்கு ஆசையை தூண்டி விட்டதுனாலவே. ஆமா, ஒரு குறள் ஒண்ணு எழுதியிருப்பாங்க.
என்ன குரல்? பாலோடு தேன் கலந்தற்றி பனிமொழி வாயில் ஒரு ஊரிய நீர்னு ஒரு குரல். ஓஹோ. இந்த குரல் ஆராய்ச்சி பண்றாரு. ஒரு குரல் எழுதிட்டாரு, அரங்கேற்றம் பண்றதுக்கு சங்கத்துல உண்டான கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே ஆராய்ச்சி பண்றாங்க. இந்த பாடலுக்கு என்ன விளக்கம்னு கேட்கிறார். பாலோடு தேன் கலந்தற்றே அப்படின்னா பாலே இனிக்கும், அதோட தேனை சேர்த்தா இன்னும் அது பெரிய சுவை இல்ல அப்படின்றார். பாலோடு தேன் கலந்த அற்றே அது இல்லையா சொல்ல. அதுக்கப்புறம் என்ன பனிமொழி பெண்ணு வாயில் ஒரு ஊரிய நீர், பொம்பளை புள்ள வாயில இருந்து வர எச்சி தாண்டா சுவை அப்படின்னு இருந்தார். பாலும் தேனும் கலக்கிறது கூட இனிப்பு இல்ல, பெண்ணோட வாயிலிருந்து வர எச்சிதே பெரிய சுவை இந்த உலகத்துல அப்படின்னு இருந்தாரா. நிறைய நக்கிருப்பீங்களோ? அவர் எழுதினடியா யாரு அந்த கதை பெருசு இருந்துட்டு போது உள்ள இருக்கக்கூடிய ரெண்டு பெண்கள் இருக்காங்க. பெண்களை அழைத்துவார்கள், பெண்களை சந்திக்க வேண்டும் என்று யாரை கூப்பிட்டு வரேன்? ஆவலோடு உள்ளே கூப்பிட்டு வரேன் சாமி. கூட்டிட்டு வரீங்களா? கூப்பிட்டு வரேன். இன்னும் 1.5 மணி நேரம் தகத்து போ. கண்ணே பூலோக கரம்பை பவதாரணி பா பா. இது குதிரை. வாடி என் செல்ல குட்டி வாடி. விளக்க மாதிரி பிஞ்சு வாங்க. சரி நம்ம டார்லிங். ஒரு நாள் பார்த்து அந்தில் போட்டது குதிரை ஓட்டுறா. குதிரை இதுல ஓட்டாரு. என்ன நீ கோச்சுக்காதீங்க மாமா. இவன் பொம்பளை வேஷம் போட்டு வரும்போது அவனை பிடிச்சிட்டு நொட்டுன என்ன நொன்னா நோனி இருக்கிட்டு வாண்ட காமிக்கவா முகப்பா. மங்கைக்குள் என்ன நிலவரமோ பறந்து செல்ல வழி இல்லையோ பருவ போய் தடிக்கிறதே. பத்தியா ஒரு பப்புனுக்காரன் செருப்பு தடி வாங்க. பறந்து செல்ல வழி இல்லையோ பருவ போய் தடிக்கிறதே. சிறைகிருந்தோ விரிச்சி விட்டே இள வயது தடிக்கிறதே. பொன்னாரி யோகம்தான் பின்னாலோ சங்கீதம்தான் பொருளாசை என்ற மூணும் இல்லையா? தங்கராஜ் அவர்களே அவரை அழைத்து வாருங்கள். நான் 7 ஆசையை வர வைக்கிறேன். அப்படியா?
சாமி கொல்லா குத்துவாமி எந்திரிச்சு நிக்கிறாண்டா நீங்க சந்தோப்பட்டு அவன் செஞ்சு போட்டு சும்மா இருக்க மாட்டேன் நெருக்கி சங்கத்துல பாதி பேர் அவங்களுக்கு ஜாலியாக்காம விட மாட்டாங்க எல்லாத்தையும் ஜாலியாக்கணும்பா அதுதான் பேரு பள்ளி கூட போக புத்தகத்தை வாங்கலாமா எல்லோருக்கும் நல்ல பாரோ மைனாவி 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 பள்ளி கூட போகலாமா பால் பாய்க்கட்ட தெரிக்கலாமா தனியா படுத்தா தூங்க வரல நீ இருந்தா போதும் அந்த வீடே உள்ள முடியா ஒதுக்க வாங்க மாமா முதலாக படிக்கிற இது அவர் செய்ய வேண்டியது லூசு முட்டை நாரதர் கற்பழிக்கப்பட்டார் அந்த ஒரு நிமிஷம் நான் நாரதரா இருக்க கூடாது எனக்கு குட்டி நாரதர் பிறக்க போறாரு இல்ல அப்பவும் ஆல்ரவுண்ட் ஏன் பிறக்கும் அந்த பெண்மகள் நான் தேவை ஆளு நான் சொன்னீங்க நீ கல்யாணம் பண்ணிக்க போறவில்ல ஆனா அற்புதம் இல்லமா அற்புதமான ஆள்றா நீ இப்படி அடுத்தவனை கட்டி பிடிக்கிறதுன்னு தெரிஞ்சா நீ கல்யாணம் பண்ணிக்கிறதியா பொது பண்ணி தர மாதிரி இவர் என்னைய கல்யாணம் பண்ணிக்க போறாப்ல கிடையாது இவனை ஆள் பக்கத்தை வச்சிருக்கேன் கல்யாணமா பண்ண போற என்னோட கணவர் எந்த ஆறு தெரியுமா அவர் சிகப்பு கலர்ல சட்டை போட்டிருப்பார் கொஞ்ச நேரத்துல என்கிட்ட செருப்படி வாங்குவார் பாரு சிறிது நேரம் நான் காதலிக்க வந்த பிள்ளை நல்லா நல்லா பண்ணுங்க சாமி புருஷன் அனுமதி கேட்கிறியா நல்லா பண்ணுங்க யாராலும் செய்யறாங்க நீ செய்ய ஆனா நல்லா செய்யல செந்தட்டி ஆப்பி விட்டுருவேன் நீ மஞ்சள் சுடிதார் போட்டிருக்கனால மஞ்சள் தாவணியா மஞ்சள் பொடி தேக்கையிலே உங்க எடுத்துட்டா பாட்ட நான் பாடல பள்ளி எப்படிங்களா பாடுங்க மாமா வேற கிட்ட மஞ்சள் துணி நான் மஞ்சள் பொடி தேக்கையிலே கண்ணோடு நீரம் கண்ணனுக்கு நல்லவர் செல்லுள்ளே மஞ்சள் பொடி தேக்கையிலே ஏப்பா நீங்க பாட நீங்க கட்டி பிடிக்க நாங்க ஊர அதை பார்த்துட்டு சாமியே கட்டி பிடிக்க மாட்டாரு புத்தால சாரலுக்கு ஒரு நீரமணி தொட்டு தொட்டு சேர்ந்து திரு தீருமணி ஒன்றோடு கண்ணாடி பாடாத வாயோ தேடி கண்ணே வந்தா போது
நீங்க காதலிக்கிறது சரி. அப்பா ஏன் ரொம்ப சும்மா இருப்பா. காதலிக்கிறது சரி சரி. உங்களுக்கு வீடு வாசல் எதுவுமே இல்லையா? ஆமா. ஏன் ஆட்டு கொட்டாக போய் படிப்பீங்களா? ஏன் என்ன பண்ண போற? அழைத்து வாருங்கள் வண்டி. என்ன இங்க வாங்க சாமி. உண்ணி ஒட்டி இருக்குடா. என்ன ஒட்டி இருக்கு? உண்ணி. நல்ல வேலை மேல எல்லாத்த வாசி உண்ணினே. என்னடா உங்களுக்கு தங்கச்சி எற்கஞ்செடியோர எக்கி பிடிச்சே மாலே உருகுண்ணிய போல உருகி தெரிச்சேரி நாளே நாளிட பொழுது நான் பார்த்தா ஏதோ என் மனதாரா எற்கஞ்செடியோர எக்கி பிடிச்சே மாமா உருகுண்ணிய போல உருகி தெரிச்சேரி மாமா அந்த ஆத்தா நல்லா உட்காந்து பச்சை செல்ல கண்ணை காட்டினா அந்த சண்டை மாமா கிளம்பிச்சு. இப்போ காலேஜ் இன்னைக்கு அதிகமான கூட்டமே பெண்கள் கூட்டம் தான் இருந்துச்சு. என் காலையில அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் யாரு பாக்குறது? பொம்பளை எதிர்த்து பார்க்க முடியல. சரி அண்ணே தம்பி மங்களமாக நீ வாழ வேண்டும். உங்க ஆசீர்வாதம். அண்ணன் காட்டுக்குள் வேட்டைக்கு சென்ற பொழுது கண்டெடுத்த கனகவேங்கை பூங்குருத்தியே பேருங்க. நம்ம இடத்திற்கு ஒரு பிரம்மச்சாரி வருகிறது இருக்கின்றார். பிரம்மச்சாரினா நிறைய பேர் இருக்காங்க. இந்த பிரம்மச்சாரி நாரத மகரிஷியா? நாரதரா? உண்மையா? ஆம் தங்கையே. பாத்தீங்களா? பார்த்தோம். கொஞ்சம் இன்னர் வச்சு சார் போங்க. ரெண்டு இன்னர் வைங்க மாமா. இன்னர் வச்சு கெயில் வச்சு சார். ரெண்டு மைக்ல ஹலோ 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 அப்படியே வைங்க. அப்படியே ஹலோ. அந்த மைக் நல்லா இருக்கா? ஹலோ நல்லா இருந்தா இங்கிட்டு மாத்தி விட்டுரு. ரெண்டுமே ஒரே மாதிரி தங்கையே. இவர்தான் சாமியா? பெருமச்சேரி. பெருமச்சாரி. பெருமச்சேரி. பெருமச்சாரி. பால் போன்ற முகமோ பணிவான குணமோ இவையாவும் மேன்மை கொண்டு தவஞானே வருகே பால் போன்ற முனியே வாட்டி வளராக நான் கட்டி
வருக வருக வருகின்ற உங்களை என்னுடைய சார்பாகவும் மதிப்பிற்கினிய நாட்டு மக்களை சார்பாகவும் என்னுடைய அண்ணன் தோழிகள் சார்பாக வணங்குகிறேன் சுவாமி. வாழ்த்தருள வேண்டுகின்றேன். வாங்க மாமா. வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும் என்பது நாரதோடைய வாழ்த்து. உங்கள் இருவருக்கும் நாங்கள் அறியா சிறுவர்கள் சாமி. ஏற்கனவே ஒன்று சொன்னீங்க, அதை விட பெருசாகிற மாதிரி இந்த பிள்ளைங்க. ஆமா சாமி, தாங்கள் மனது புண்படும்படி நாங்கள் பேசியிருந்தால் எங்களை நீங்கள் மன்னித்தர வேண்டும் சுவாமி. எங்களை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் சாமி. நீங்கள் இருவரும் இந்த ஜென்மம் மட்டுமல்ல 7 ஜென்மம் எடுத்தாலும் வாயில முடியா இருக்கு தொடச்சுக்கோமா. ஒரே ஒரு வாரம் என்ன கல்யாணம் முடிச்சு 2 வருஷம் ஆச்சு. சென்னை மட்டும் நிக்க மாட்டேன். ஒழுங்கா செஞ்சாதானடா சென்னை முடியும். நானுமா 14 உலகம் சுற்றக்கூடிய மாபெரும் முனிவர் நாரதர். அப்பேற்பட்ட முனிவருக்கு இப்படித்தான் வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்ற முறைப்படி வரவேற்பு அளித்துள்ளார். மனதார மகிழ்ச்சியுடன் இருந்தாலும் நாரதருக்கு இப்படித்தான் வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்று வரவேற்பு கொடுத்தவங்களுக்கு இந்த நாரதருடைய வாழ்த்து எப்பேற்பட்ட வாழ்த்து என்று தெரியுமா? குறிஞ்சி கொட்டவனின் குலமகளே வாழ்க பல்லாண்டு. உம்மை பற்றியும் உன்னுடைய இடத்தை பற்றியும் முழுமையாக தெரிந்தவர் நாரதர் இருந்தாலும் உம்மை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில விவரங்களை நான் கேட்க வேண்டும். இந்த கேள்விகளுக்கு தாங்கள் பதில் எடுத்துரைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. பதில் வருமா? ஆசை ஆசை சாதாரண மனுஷனுக்கு வரலாம், உங்களை மாதிரி ஆளுக்கு எப்படி வரலாம்? ஏன்னா ஆசையில 2 வகை உண்டு. ஒன்னு சிற்றின்பம், இன்னொன்னு பேரின்பம். சராசரி எங்களை மாதிரி மனிதர்களுக்கு வர்றது சிற்றின்பம், உங்களை மாதிரி பெரியவங்களுக்கு வர்றது பேரின்பம். பேரின்பம் என்பது என்ன? இறைவனை காண வேண்டும், இறைவனுடைய அருள் பெற வேண்டும், இறைவனுடைய அருளாலே உலக மக்கள் வாழ வேண்டும். இதுதான் பேரின்பம். நீங்க என்னைய பார்த்து உங்ககிட்ட விவரம் கேட்கணும், அது உன்னை பத்தி விவரம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றீங்க. வார்த்தையை ரொம்ப கொஞ்சம் கவனமா பேசுறீங்க. ஒரு விஷயம் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நல்லா சொல்லுங்க. ஒரு விஷயத்தை நான் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்றேன்னா பதிவு பண்றேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேளுங்க. நீங்க சரி நான் அர்த்தம் சொல்றேன், நீங்க இந்த இல்லங்க நான் சொல்லும்போது கொஞ்சம் என்ன புரிஞ்சுங்களேன். சரி பேசு. நீங்க இந்த வார்த்தையை சொல்லிருக்கீங்களே சாமி, இது எதுக்குன்னு கேளுங்க. நான் அதுக்குள்ள நான் அர்த்தத்தை சொல்றேன். அதை விட்டு வார்த்தையில முக்கியம் சாமி, எந்த வார்த்தை சொல்றோம் அதை நீங்க எனக்கு சொல்லக்கூடாது. அப்புறம் யாரு சொல்றோம்? நான் என்ன வார்த்தை சொல்றேன் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கேட்டு பழகுங்க. சபை அறிந்து பேச, சமயம் அறிந்து பேச, பேரத்தில் பேசாமல் எனக்கு தெரியும்.